கொஞ்ச நாள் முன்னாடி நிக்கோலா ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி நாங்கள் ஃப்ரீயாக ஆட்டோமொபைல் ஸ்கில் ட்ரைனிங் பண்ணுறோம், ஈவி பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், மீடியா பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், சாஃப்ட்வேர் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் பிளேஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, இது ஃப்ரீயாக எப்படி பண்ண முடியும், இதில் பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லை முதல்ல ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பே பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நான் நினச்சேன்னா. பட் இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது எப்படி ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் இருக்கும், ப்ளஸ் கார்ப்பரேட்டோட சப்போர்ட்டும் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது தான் இந்த விஷயம். இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, ஸ்கில் ட்ரைனிங் பேசிக்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமொபைல்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, 4 வீலர்ஸ் பற்றி, 2 வீலர்ஸ் பற்றி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி, இல்லை சாஃப்ட்வேர் நீங்கள் படிக்கணும்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்லி தராங்க. உங்களுக்கு மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மீடியா பற்றி சொல்லி தராங்க. இந்த மாதிரி இந்த பில்டிங்லேயே நிறைய லேப்ஸ் இருக்குது. இது வந்து 4 வீலர் டெக்னீஷியன் லேப், ஒர்க்கிங் கியர் பாக்ஸ் மாடல் வச்சுருக்காங்க. இது ரியர் வீல் டிரைவ் மாடல், ஸ்டீரிங் வச்சுருக்காங்க, பிரேக்ஸ் வச்சுருக்காங்க, கிளச் சிஸ்டம் வச்சுருக்காங்க. நீங்கள் சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணணும், டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணணும், கார் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான டூல்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் இங்கே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆனவங்க, ஸ்கூல் படிக்க முடியாதவங்க, காலேஜ் படிக்க முடியாதவங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் இதை நான் எப்படி படிக்கிறது, அடுத்து எப்படி போகிறது, அடுத்து எப்படி முன்னேறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறவங்க இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்தீங்கன்னா இவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் படிக்கலாம், இங்கே நீங்கள் தங்கிக்கலாம், இங்கே உங்களுக்கு கேன்டீன் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் எதுக்குமே பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி 4 வீலர் பற்றி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 வீலரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா 2 வீலர் லேப் மேலே இருக்குது. அதுக்கு மேலே ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஒன்று இருக்குது. கம்ப்யூட்டர் கோர்சஸ் படிக்கணும்னா இங்கே படிக்கலாம். அப்புறம் மீடியாவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வீடியோ மேக்கிங் நல்லா பண்ணுவேன், வீடியோ எடிட்டிங் நல்லா பண்ணுவேன், அதை நான் பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா அதுவும் இங்கே பண்ணுறாங்க. மெக்கானிக்கலி இந்த மாதிரி இன்ஜின்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல் எப்படி டயக்னாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டயக்னாஸ்டிக் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாமும் இங்கே சொல்லி தராங்க. இந்த மாதிரி பார்ட்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணுறது இல்லாமல் உண்மையான காரில் ஒர்க் பண்ணுறதுக்கு கூட இங்கே ஒரு கார் வச்சுருக்காங்க. அந்த காரில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ, எப்படி எப்படிலாம் படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே இந்த காரை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அது போக மேலே ஒரு 2 வீலர் லேப் ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெட்ரோல் பைக்கில் இருக்கிற இன்ஜின், கியர் பாக்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேட்டரி மோட்டர் வச்சு அதை எலக்ட்ரிக் பைக்காகவே மாற்றிருக்காங்க. எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஈவியில் பேட்டரி மோட்டர்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்குள்ள எல்லா பார்ட்ஸும் வச்சுருக்காங்க. இந்த ட்ரைனிங் எல்லாமே ஃப்ரீன்றனால கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேமிலியில் கஷ்டப்படுறவங்க, காலேஜ் படிக்க முடியாதவங்க, இல்லை ஸ்கூல் கண்டினியூ பண்ண முடியாதவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் 10th கூட முடிக்கலனாலும் பரவாயில்ல, இல்லை ஸ்கூல் மட்டும் முடிச்சிருக்கேன், காலேஜ் மட்டும் தான் முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியல, இல்லை படிச்சிருக்கேன் வேலைக்கு போக முடியல, அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த ட்ரைனிங்கை அட்டன் பண்ணலாம். டிவிஎஸ், ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி கம்பெனிலாம் இவங்க கூட டைப்பில் இருக்காங்க. அதனால் இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு டேரெக்டாக அவங்ககிட்டே நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். அங்கேருந்து இங்கே படிக்கிற பசங்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் செலவு பண்ணுறதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. படிக்கிறது, தங்குறது, நீங்கள் சாப்பிட்றது, இது எல்லாமே இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது போக உங்களை ஒரு வேலையில் போய் உட்கார வைக்கிற வரைக்கும் எல்லா பொறுப்புமே இவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் படிக்கணுன்ற ஆசை மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையிலே இந்த மாதிரி இன்ஜின்ஸ்லாம் பிரித்து பார்த்து கற்றுக்கணும், இதில் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு லட்சியம் இருந்தால் மட்டும் போதும். இங்கே இருக்கிறவங்க மற்ற எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. அப்துல் கலாம் ஐயாவுக்கு இவ்வளோ பக்கத்தில் நான் நின்னதே கிடையாது. இது கூட இங்கே இருக்கிற பசங்க செஞ்சது தான். இந்த நட்ஸு, சின்ன சின்ன வாஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வெல்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க. யூஸ்வலாக நான் பண்ணுற வீடியோலாம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸில் அனுப்புங்க. உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும்.